Okay, fine. So, how to stop overthinking and be confident with girls? ஓவர் திங்கிங் நான் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் எல்லா பசங்கள்ட்டையும் கேட்ட வர என்னோட கம்யூனிட்டியில் இருக்க பீப்புள் கிட்ட நான் வந்து கேட்டிருந்தேன், உங்களுக்கு எது ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. ஆக்சுவலி நான் ஒரு கோர்ஸ் வந்து போட்டிருந்தேன், BOOTAP அப்படின்னு. அதில் ஓவர் திங்கிங் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு என்னோட கஸ்டமர் ஒருத்தர் வந்து எனக்கு வந்து கம்யூனிட்டியில் போஸ்ட் போட்டிருந்தார், எனக்கு இந்த ஓவர் திங்கிங் தான் அதிகமாக இருக்கு, போய் எனக்கு ஒரு பொண்ணை பார்த்தா பேசணும்னு தோணுது, ஆனால் நானே வந்து ஓவர் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். லட்சே நான் போய் பேசுனா உடனே யாராவது வந்து அடிப்பாங்களோ, நான் அதை போய் பேசுனா ஏதாவது திட்டுவாங்களோ, ஏதாவது சொல்லுவாங்களோ, இப்படி நானே கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஓவர் திங்கிங் வச்சுக்கிறேன். ஸோ அந்த ஓவர் திங்கிங் தான் எனக்கு பெரிய ப்ராப்ளமா இருக்கு, கேர்ள்ஸ் கூட கம்யூனிகேட் பண்றது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்ஃபேக்ட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட கூட எனக்கு இது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்குனாரு. ஸோ if you are having a too much of overthinking, this video will completely help you, right? So number one, which is what is overthinking அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கங்க. ஓவர் திங்கிங் அப்படின்னா என்ன? ஒரு தாட் பேட்டர்ன். தாட்டுங்கிறது வேற, திங்கிங் அப்படிங்கிறது வேற. தாட் அப்படிங்கிறது அதுவா வர்றது. லட்சே இப்போ நான் வந்து உட்காந்து வீடியோ பேசிட்டு இருக்கேன், இப்போ எனக்கு எந்த தாட்டுமே இருக்காது. மேபி நான் போயிட்டு புக் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு ஏதாவது சினிமா பாட்டு வரும், திடீர்னு வந்து ஏதாவது ஒரு வீடியோஸ் ஏதோ ஒரு விஷயம் தாட்ல வருதுன்னா, நான் படம் நடந்த விஷயம், லைஃப்ல நடக்கிற விஷயம் ஏதோ ஒன்று ஞாபகம் வருதுன்னா அது தாட். பட் திங்கிங் அப்படிங்கிறது எப்படின்னா, நான் உட்காந்து இன்டென்ஷனோட ஒரு விஷயத்த திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்றது. லட்சே இந்த இந்த மாதிரியான விஷயம் என்னோட காலேஜ் டைம்ல எனக்கு வந்து பயங்கரமாவே இருந்திருக்கு. என்னன்னா, நான் காலேஜ் டைம்ல ரொம்ப ஸ்கின்னியா இருப்பேன், நிறைய பேர் என்ன ஒம்பளுப்பாங்க. கேர்ள்ஸ் கூட பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஃபீலிங்கா இருக்கும். பட் அவங்க என் கூட நார்மலா பேசுவாங்க, எனக்கு அவங்க கூட பேசுறதுக்கு ரொம்ப ஆக்வர்டான ஒரு ஃபீலிங் இருக்கும். லெட்ஸே என்னோட காலேஜ் டைம்ல வந்து என்னோட சீனியர் ஒருத்தவங்க, எனக்கு அவங்களும் நானும் எங்க வீடு பக்கத்துல வீடு தான் அவங்க வீடும். ஷீ இஸ் டூ பியூட்டிஃபுல், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. செம்மையா இருப்பாங்க, செம்ம அழகா இருப்பாங்க. எனக்கு அவங்கள்ட்ட பேசணும்னு ஆச்சு. ஸ்கூல் டைம்ல நான் வந்து பேசியிருக்கேன், பட் காலேஜ் டைம்ல அவங்க எனக்கு என் டிபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துல தான் அவங்களோட கிளாஸ். ஸோ அவங்களே வாலண்டியரா வருவாங்க. எனக்கு வந்து அவங்க கிட்ட பார்க்கணும் பேசணும் தோணும், பேசுனதே இல்லை. பட் ஒரு நாள் என்ன பண்ண அப்படின்னா, ஏன்னா இந்த ஓவர் திங்கிங் அப்படின்னு எனக்கு அதிகமா இருக்கும். பிகாஸ் நான் போய் பேசினா என்ன சொல்லுவாங்களோ, என்ன நினைப்பாங்களோ, இல்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லிடுவாங்களோ, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லிடுவாங்களோ, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொல்லிடுவாங்களோ, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொல்லிடுவாங்களோ, இப்படிங்கிற இந்த மாதிரி தாட் ப்ராசஸ்லயே எனக்கு வந்து அப்படியே ஓடிட்டே இருக்கும் என்னோட மைண்ட். அப்படியே மைண்ட் வாண்டரிங் வாங்க, இது ஓவர் திங்கிங்கா மாற ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் ஒரு சர்டன் பீரியட்ல பொங்கல் ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ எங்க காலேஜ் எல்லாம் ஃபங்க்ஷன் கொண்டாடுவாங்க. அப்போ அவங்களே டைரக்டா வந்துட்டு எனக்கு கை கொடுத்து ஹாப்பி பொங்கல் அப்படின்னாங்க. நான் வந்து இப்படி வச்ச கை கொடு அப்படின்னாங்க, ஒன்று கை கொடுத்தேன். அவங்க ஹேண்ட் ஷேக் நார்மலா பண்ணாங்க. எனக்கு அப்போதான் ஒரு என்ன என்ன தோணுச்சு அப்படின்னா, வாட் தி ஃபக் மேன், நானே ஏன் போட்டு என்ன நான் இவ்வளோ மோசமா ட்ரீட் பண்ணிக்கிறேன், நான் ஏன் இவ்வளோ தாழ்த்திக்கிறேன் அப்படின்னு பார்த்தா ஓவர் திங்க். நான் ரொம்ப ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருப்பேன், ரொம்ப இன்டெலெக்சுவலா திங்க் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருக்கிறது தான் மெயின் ரீசன். தென் அதுக்கப்புறம் அவங்களுக்கும் எனக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப நல்லா போச்சு. அவங்களுக்கு தனியார் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, அது வேற விஷயம். பட் நானும் அவங்களுக்கு பேசுறது வந்து நல்லா இருந்துச்சு. இப்போ பார்த்தாலும் பேசுவோம் போல, ஓகே ஃபைன். அவங்க காலேஜ் விட்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் கான்டாக்ட்ல இல்லை, ஓகே ஃபைன். ஸோ இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நம்மளே என்ன பண்ணுவோம்னா, அவங்களுக்கு நம்மள்ட்ட பேசணும்னு தோணும், பட் நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்க பாக்குறதே வந்து முறைக்கிறாங்கன்னு நினைச்சுப்போம். இல்ல வந்து நம்ம கூட இருக்கிறவங்க ஏதாவது சொன்னா அதை பத்தி யோசிக்க ஆரம்பிப்போம். இப்படி என் நம்பர் ஆஃப் திங்ஸ், இதெல்லாம் தான் ஓவர் திங்கிங். ஓகே, ஸோ ஓவர் திங்கிங் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். செகண்ட் என்ன அப்படின்னா, திங்கிங் டூ மச் மென்டல் ஓவர்லோட். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ இது மென்டல் ஓவர்லோட் ஆயிடும். மென்டல் ஓவர்லோட் இன் த சென்ஸ், இப்போ லட்சம் நீங்க ஒரு ஃபோன் வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ரொம்ப யூஸ் பண்றீங்க, ரொம்ப கேம்ஸ், ரொம்ப ஆப்ஸ் வச்சிருக்கீங்கன்னா அந்த ஃபோன் எப்படி ஹீட் ஆகி டே எனக்கு கொஞ்ச நேரம் அமைதியா போடுறான்னு தவிக்குமோ, அந்த மாதிரிதான் நம்மளோட பிரெயினும். நம்ம ரொம்ப ஓவரா ஒரே ஒரு சின்ன ஒரு லைன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், லட்சே எனக்கு அந்த பொண்ணுகிட்ட பேசணுங்கிறது ஒரு லைன் வச்சுக்கோங்க, ஆனா நம்ம அது இல்லாம பேசுனா என்ன ஆயிடுமோ, ஒருவேளை இப்படி ஆயிடுமோ, ஒருவேளை அப்படி ஆயிடுமோ, ஒருவேளை இதெல்லாம் ப்ராப்ளம் ஆயிருமோ இப்படின்னு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த மென்டல் ஓவர்லோட கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல மென்டல் ஃபேட்டிக் ஆயிடும், தலைவலி ஆயிடும், ஸ்ட்ரெஸ் ஆயிடும். இன்ஃபேக்ட் நம்மளோட கழுத்து பெயின், பேக் பெயின் வர ஆரம்பிக்கும், ஷோல்டர்ஸ்ல பெயின் வரும். ரீசன் என்ன அப்படின்னா, திங்கிங் டூ மச். ஆக்சுவலி நைட்டு வந்து தூங்கும் போது என்னன்னா, அந்த பொண்ணுகிட்ட நாளைக்கு போறோம், பேசுறோம், பழகுறோம், லெட்ஸே இந்த திங்கிங் டூ மச், இந்த மென்டல் ஓவர்லோட் பத்தி பேசணும் அப்படின்னா எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா இருக்காரு, அவர் வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு 7 years வந்து லவ் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஒன் சைடா தான் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு நிறைய பசங்களை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க, பாய் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மாத்தி 2-3 பாய் ஃப்ரெண்ட் கிட்ட மாத்திட்டாங்க. நானே நேர்ல பாத்திருக்கேன், அவரும் நேர்ல பாத்திருக்காரு, எல்லாமே நடந்திருக்கு. பட் இருந்தாலும் அவ என்ன தேடி வருவா, இதுதான் லேக் மென்டாலிட்டி. ஓகே, இதை பத்தி நம்ம டீட்டெயிலா என்னோட வீடியோல பேசலாம். அதுக்கு முன்னாடி
ஓகே. ஸோ அவ என்ன தேடி வருவா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாரு. அவர் என்ன நினைப்பாரு அப்படின்னா, திடீர்னு அவங்க அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான், இவர் போவாராம், பார்த்துப்பாராம், இது பண்ணுவாராம், தென் அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுமா, இந்த மாதிரி ஓவர் திங்கிங். அதாவது ஒரு விஷயம் இல்லாம இப்படி போனா பேச முடியும். அதாவது ரொம்ப இந்த சினிமாட்டிக்கா, ரொம்ப இந்த சினிமா பார்த்து 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 ஊறி போயிருக்காங்க இல்லையா, சினிமா 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 சினிமா. தனக்கு பிடிச்ச ஆக்டர் வந்தா உடனே ஐயோ சினிமா சினிமா அப்படி ரொம்ப ஓவர் அப்சஸ்டா இருக்கும் போது இது எல்லாமே கண்டிப்பா நடக்கும். மேபி என்னோட சேனல் பாக்குறீங்க அப்படின்னா நீங்க மேக்ஸிமம் இந்த சினிமால ஓவர் அப்சஷனா இல்லாம தான் இருப்பீங்க. மேபி இருக்கீங்கன்னா கண்டிப்பா அதை கிட் பண்ணிக்கோங்க. மேபி உங்களோட டேட்டிங் லைஃப்க்கோ இல்லை உங்களோட லவ் லைஃப்க்கோ சினிமா அப்படிங்கிறது பெரிய ஒரு ப்ராப்ளமா வந்து நிற்கும். என்டர்டைன்மெண்ட், இந்த சோஷியல் மீடியாஸ், முக்கியமா சோஷியல் மீடியாஸ், அதுல காட்டுற கான்டென்ட், அதுல பேசுற மாதிரி, அதுல நடந்துக்கிற மாதிரி தான் உங்க லைஃப்ல நடக்கும். இன்ஃபேக்ட் ஒரு ரீல்ஸ் வந்து ரிலேஷன்ஷிப் கைண்ட் ஆஃப் ரீல்ஸ் வந்து பாக்குறீங்கன்னா உங்க லைஃப், உங்க மைண்ட் அதுக்கேற்ற மாதிரி மாற ஆரம்பிக்கும். ஸோ இன்னைக்கு சின்ன பசங்கள்லாம் வந்து எனக்கு லவ்வர் இருக்குன்னு சொல்றதுக்கு மெயின் ரீசன் என்ன? 4th படிக்கிற பையன் என்கிட்ட வந்து சொல்றான், எனக்குலாம் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, என் கேர்ள் ஃப்ரெண்ட் பேர் இது, நாங்கெல்லாம் அப்படி ஜாலியா பார்த்துட்டே இருப்போம். எங்க அம்மா அவங்க ஸ்கூல்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் சொன்னாங்க. ஆக்சுவலி என்னன்னா, சின்ன பசங்க 2வது படிக்கிற பசங்க, இவர் இங்க உட்காந்துருப்பாரா, அந்த அம்மா அங்க உட்காந்துருப்பாங்களாம். 2 பேருமே 2வது படிக்கிறாங்க. ஓகே, அவங்க வந்து தண்ணி குடிக்க போற மாதிரி சிக்னல் கட்டிட்டு இப்படி போவாங்களாம். இவரும் அப்படியே ஓகே நானும் வரேன் அப்படி சொல்லிட்டு மிஸ் எனக்கும் தண்ணி அப்படி சொல்லிட்டு பின்னாடியே போவாராம். 2 பேரும் பார்த்தா அங்க போய் தண்ணி குடிச்சுட்டு நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்களாம். இது வந்து சில பேருக்கு தப்பு இல்லாம தெரியலாம். இதை நான் தப்பு ரைட்டுன்னு சொல்ல வரல. பட் சோஷியல் மீடியா, இந்த என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து கெடுக்குது உங்களோட பசங்களான்னு பாத்துக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் டைம் இந்த சோஷியல் மீடியா என்டர்டைன்மெண்ட்டும் மேபி ஏஜ்டு பீப்புள் பார்க்க போறது கிடையாது. மேபி ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு நீங்க ஃபோன் இதெல்லாம் யூஸ் பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த திங்கிங் ஓவர்லோட், அதாவது இந்த டூ மச் ஆஃப் மென்டல் ஓவர்லோட் நீங்க வந்து கொடுக்காதீங்க. ரியல் லவ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா, புக்ஸ் வாங்கி படிங்க. ரியலா கேர்ள்ஸ் கூட அட்ராக்ட் பண்ணுமான்னு தெரியணுமா, என்ன மாதிரி என்னோட வீடியோஸோ இல்லை வந்து என்னோட கோர்சஸோ நீங்க வந்து பை பண்ணி பாருங்க. இதெல்லாம் தான் உங்களை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணுமே தவிர நீங்க பாக்குற சினிமாவில் இருக்கிற விஷயங்கள் மேபி உங்களுக்கு ஷார்ட் டேர்ம்ல ஹெல்ப் பண்ணலாம், பட் லாங் டேர்ம்க்கு அது கண்டிப்பா உங்க கூட நிக்கவே நிக்க. நம்பர் 3, past experiences and data consume. ஸோ உங்களுக்கு ஓவர் திங்கிங் வரதுக்கு மெயின் ரீசன் இல்லை இந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல இந்த மாதிரி நம்பர் ஆஃப் தாட்ஸ் வரதுக்குலாம் மெயின் ரீசன் என்னன்னா, பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு சில மேபி நீங்க இந்த மாதிரி நிறைய ரிலேஷன்ஷிப்ல ப்ரோக்கப் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க ட்ராமாவை வந்து ஹீல் பண்ணல அப்படின்னா அடுத்தடுத்து நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் அது கண்டக்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். செகண்ட், டேட்டா கன்சியூமிங் டேட்டா. முன்னாடியே சொன்ன மாதிரி நம்பர் ஆஃப் டேட்டாஸ் உங்களுக்குள்ள, அதாவது ஒரு லவ்னாலே தப்பான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொண்டு வரதுக்கு மெயின் ரீசன் இன்னைக்கு சோஷியல் மீடியா அண்ட் ஸோ என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். ஒரு லவ்ங்கிறது மட்டும் கிடையாது, ஒருத்தவங்ககிட்ட பேசுறதுனாலும் சரி, ஒருத்தவங்க கூட பழகிறதுனாலும் சரி, ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்கள போய் ஸ்டாக் பண்ணுங்கிறது, ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலனாலும் அவங்கள நினைச்சிட்டே இருக்கணுங்கிறது, இது எல்லாமே உண்மை கிடையாது. அதனாலதான் நீங்க நினைக்கிற பொண்ணு இன்னொருத்தவனுக்கு கூட போறதுக்கு மெயின் ரீசன், அவங்க கூட சந்தோஷமா இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் எல்லாமே இதுதான். நீங்க நினைக்கலாம் இல்ல அவன் வந்து ஃபீல் பண்ணும், அப்படி பண்ணவே மாட்டாங்க. பிகாஸ் அவங்க லைஃப் அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தே வில் ஹாவ் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஹாப்பினஸ் இன் தர் லைஃப். ஆனா இந்த இடத்துல அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறது ஏன்னா நீதான் லிட்டரலா நீதான். ஏன்னா உனக்கு படத்துல இருக்கிற விஷயங்கள் தான் முக்கியம். லைஃப் நீ அதை பத்தி பெருசா யோசிக்கிறது இல்லை. தம் அடிக்கிறது, குடிக்கிறது, இதெல்லாம் தான் லைஃப். நான் விட்டுட்டு போயிட்டாலா ஓகே ஃபைன், நான் இம்ப்ரூவ் பண்ண மாட்டேன், ஆனா நான் வந்து குடிப்பேன், சிகரெட் குடிப்பேன். லைஃப்ல ரொம்ப வருஷங்களை வேஸ்ட் பண்ணிடுவீங்க சீரியஸா. இப்போ உங்களுக்கு மேபி நீங்க இளமையோட இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். பட் ஒரு 30-35 அந்த ஏஜுக்கு போகும்போது யூ வில் ரெகரெட் அ லாட். நம்ம ரொம்ப லைஃபை வேஸ்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு சீரியஸா சொல்றேன். நான் பார்த்த ஒரு என்னோட கிளாஸ்மேட் பசங்க கொண்டு சொன்ன விஷயம், என் கூட படிச்ச பசங்க, எனக்கு அடுத்து வந்த ஜென்ரேஷன்ல இருக்க பசங்க, முக்காவாசி பேர் சொன்ன மெயின் விஷயமே தான், பண்ணாதீங்க. பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களோட லைஃப்ல உங்களை ஜட்ஜ் பண்ணணும்னு எந்த விதமான அவசியமும் கிடையாது. நீங்க அதை சேஞ்ச் பண்ணலாம். நீங்க நினைச்சா உங்களால சேஞ்ச் பண்ண முடியும் அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பட் அந்த வில்லிங்னஸ், அந்த ஆமா நான் பண்ணுவேங்கிறது யார் கையில இருக்குன்னா உங்க கையில தான் இருக்கு. நீங்க தான் அதை பண்ணணும். ஆக்சுவலி அது யாருமே உங்களுக்காக வந்து பண்ண மாட்டாங்க. ட்ராமாவை ஹீல் பண்ணுங்க. ஹவு டு ஹீல் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற ஒரு புக் இருக்கு. அந்த புக் வந்து ஆமின்னு நினைக்கிறாங்க அந்த ஆத்தர் பேரு. ஸோ நீங்க அந்த புக் எடுத்து படிக்க ஆரம்பிங்க. இல்ல இந்த மவுண்டைன் இஸ் யூ அப்படிங்கிற புக் இருக்கு, அதை நீங்க படிச்சு உங்களோட பாஸ்ட் ட்ராமாஸை ஹீல் பண்ணுங்க. இது எல்லாமே நீங்க கான் த்ரூ பண்ணுங்க, ரைட்? ஸோ அப்போ அந்த ஓவர் திங்கிங்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு அந்த ஓவர் திங்கிங் வருதுங்கிறத நீங்க அவேர் பண்றீங்க அப்படின்னா அந்த அவேர்னஸ் ஃபர்ஸ்ட் கொடுக்க போறது மெடிடேஷன். ஸோ இந்த ஓவர் திங்கிங், இந்த மென்டல் ஓவர்லோட், இதுல இருந்தாலும் நீங்க வெளியே வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தெரிஞ்சு நீங்க டீடாக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. மேக்ஸிமம் ஆஃப் டைம் டீடாக்ஸ் பண்ணுங்க.
என்டர்டைன்மெண்ட் கன்சியூம் பண்ணாம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க சொல்ல மாட்டேன், பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் முடிஞ்ச அளவு. அண்ட் ஸோ நெக்ஸ்ட் நீங்க பண்ண போற விஷயம் என்னன்னா மெடிடேஷன். டெய்லி மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இது என்னன்னா உங்களுக்கு அந்த அவேர்னஸை கொடுக்கும். ஸோ அந்த அவேர்னஸ் வரும்போது நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா பி ஹியர் நவ் அப்படிங்கிற இந்த அஃபர்மேஷனை சொல்லிக்கிட்டே இருக்கணும். லெட்ஸ் சே நான் புக் படிச்சுட்டு இருக்கும் போது என்னோட தாட் வேற எங்கேயா போகுதுன்னா எனக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகுதுன்னா நான் சொல்லுவேன் பி ஹியர் நவ் அப்படின்னு சொல்லுவேன். திரும்பியும் அந்த ஒரு தாட் வந்து இங்க ப்ரெசென்ட் மூமெண்ட்டுக்கு நான் வந்து வந்துடுவேன். ப்ரெசென்ட் மூமெண்ட்டுக்கு வரும்போது நான் அப்ப யோசிப்பேன், இப்ப எதுக்கு நான் தேவையில்லாம அதை பத்தி யோசிச்சேன், எனக்கு தேவையே இல்லை. திஸ் இஸ் ஹவு த லைஃப் ஒர்க்ஸ். ஓகே, நீங்க நினைக்கிற மாதிரி இப்படிதான் வந்து நீங்க வந்து மூவ் பண்ணி ஆரம்பிக்கணும். ஓகே, த நெக்ஸ்ட் திங் விச் இஸ் ஸோ இந்த ஓவர் திங்கிங் ஓவர் கம் பண்றதுக்கு நான் என்னோட கிளைண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ரெக்கமெண்ட் பண்ற விஷயமே என்ன அப்படின்னா ஜேர்னல். ஒரு 1 hour டெய்லி, ஒரு 1 hour, ஒரு 3 to 4 o'clock. நான் எப்பவுமே வந்து 3 to 4 o'clock வந்து எடுத்துப்பேன். நீங்க மேபி எந்த டைம் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த டைம்ல உட்காந்து ஒரு 1 hour அன்னைக்கு வந்த தாட்ஸை ஃபுல்லுத்தையும் நீங்க அந்த ஜேர்னல்ல எழுதுங்க. நான் இன்னைக்கு கூட காலையில வந்து நான் எந்த விஷயத்துக்கு ஓவரா நான் ஏன் ரிஜெக்ஷனுக்கு பயப்படுறேன், நான் ஏன் ஃபியரா இருக்கு, எந்த விஷயத்துக்கு நான் ரொம்ப ஒரி பண்ணிட்டு இருக்கேன் நான் எழுதும் போது ஐம் ஜஸ்ட் ஃபவுண்ட் சம்திங் ரைட். காலைல எப்பவுமே மார்னிங் எழுந்திரிச்சோன்னே ஜேர்னல்ல என்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அன்னைக்கு ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு நான் எழுத ஆரம்பிச்சிட்டு இருக்கேன். ஸோ இது எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. இதுதான் என்னோட கிளைண்ட்ஸுக்குமே நான் மேக்ஸிமம் ரெக்கமெண்ட் பண்றேன். ஸோ உங்களுக்குமே நான் ரெக்கமெண்ட் பண்றது டெய்லி 1 hour வந்து எடுத்துக்கோங்க. உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன் ஓவர் திங்க் பண்றீங்க, எதனால ஓவர் திங்க் பண்றீங்க, என்னென்ன தாட் ப்ராசஸ் அப்படி வருது, அது எல்லாத்தையும் நீங்க ஐடென்டிஃபை பண்ணி எழுத ஆரம்பிச்சீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஓவர் திங்கிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் ஆகும். 1 weekல யூ வில் see the result. சீரியஸா நீங்க போக நான் சொன்ன அந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க. 3 to 4 AM 4 PM ஆர் எந்த டைம்ல நீங்க ஃப்ரீயா இருப்பீங்களோ அந்த ஒரு 1/2 hour எடுத்துக்கோங்க. என்னென்ன தாட்ஸ் அன்னைக்கு வந்துச்சோ அது எல்லாத்தையுமே எழுதிக்கிட்டே வாங்க. தொடர்ந்து ஒரு வாரம் பண்ணுங்க. இந்த ஒரு வாரம் அந்த 7th day you will see a huge amount of results. Okay, next the final thing, if you go and going to approach a girl, ஒரு கேர்ள்கிட்ட போய் நீங்க பேச போறீங்க, சரி ஒரு கேர்ள்கிட்ட போய் பேச போறீங்க அப்படின்னா just visualize yourself as a confident person. ஸோ நான் யார்கிட்ட பேசுறாலும் சரி, இல்லை நான் எந்த ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ண போறதுனாலும் சரி, நான் ஃபர்ஸ்ட் பண்ற விஷயமே நல்லா விஷுவலைஸ் பண்ணிட்டு போவேன். இஃப் ஐ எம் கோயிங் ஃபார் அ டேட்டிங், நான் ஏதாவது ஒரு பொண்ணு கூட வெளியே போறேன், டேட் பண்றோம், இல்லை வாக் போறோம், இல்லை நாங்க வந்து மீட் பண்றோம், இல்லை இன்டிமேட்டா இருக்கோம்னா கூட நான் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷுவலைஸ் பண்ணுவேன். அன்னைக்கு நாள் அந்த சுச்சுவேஷன் அவங்க கூட இருக்கிற வரைக்கும் அது எப்படி போகணும், நான் எப்படிப்பட்ட ஒரு கான்ஃபிடென்ட் பர்சனா நடந்துக்கணும், நான் எப்படி ஒரு மாஸ்குலின் ட்ரைட் இருக்கிற ஒரு பர்சனா நமக்குங்கிறத நான் விஷுவலைஸ் பண்ணி நான் எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கணும். அதாவது வாக்கிங் போறதுக்கு நான் ரீசெண்ட் டைம்ல ஒரு பொண்ணோட நான் வந்து வெளியே போனோம், வாக்கிங் போனேன். ஸோ அப்படி போகும்போதுமே நான் விஷுவலைஸ் பண்ணிட்டு போனதுமே அதான். ரீசெண்ட் டைம்ல நான் ஒரு பொண்ணோட டேட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க கூட நான் வந்து தனியா பர்சனலா மீட் பண்ணும்போதும் நான் பண்ற விஷயம் நான் கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணிட்டு தான் நான் வந்து பண்ணேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஜஸ்ட் நீட் டு டூ ரைட். விஷுவலைஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட், ஓகே, ஒரு 1 minute or 5 minutes, இல்லை ஒரு 15 seconds கூட போதும் தான். ஓகே, அவங்களோட ஹாப்பியா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்க, சிரிச்சிட்டு இருக்கீங்க, தென் வீட்டுக்கு வரீங்க. இதுதான் நீங்க வந்து இது பண்ணணும். இல்லை நீங்க வந்து ஆஃபீஸ் போறீங்க, அங்க போறீங்க, அவங்க பாக்குறீங்க, ஜாலியா பேசுறீங்க, ஹாப்பியா பேசுறீங்க, தைரியமா கிளம்புறீங்க. இதுதான் நீங்க வந்து பண்ணணும். அந்த ஓகே, ஸோ இந்த மாதிரியான விஷுவலைசேஷன் நீங்க உங்க சப்கான்சியஸ் கொடுக்கும் போது அது ரியலாவே அக்செப்ட் பண்ணிக்க. ஓகே ஃபைன், யா நம்ம எப்படிப்பட்ட ஆள் தான், அது ஒரு பூஸ்ட் அப்ப உங்களுக்கு கொடுக்கும். லட்சே நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொருட்ட போய் நம்பர் வாங்க போகும்போது நான் என்னோட ஜிம்ல நான் பண்ண முதல் விஷயமே விஷுவலைஸ் பண்ணேன். நான் இப்படிதான் போகணும், இப்படிதான் பேசணும், இப்படிதான் நம்பர் வாங்கணும். கிட்டத்தட்ட நான் அதே மாதிரிதான் நடந்துச்சு. 90% அப்படியே தான் நடந்துச்சு. ஐ வில் கெட் அ நம்பர் அண்ட் வி கோ ஃபார் அ வாக் அண்ட் வி ஹாவ் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் குட் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் ரைட். அப்படிதான் போயிட்டு இருக்கு, நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, எனக்குள்ள நம்ம ரிலேஷன்ஷிப், இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இதுக்கெல்லாம் நம்ம செட் ஆக மாட்டோம். பிகாஸ் என்னோட பாஸ்ட்ல அந்த அளவுக்கு ட்ராமாஸ், அந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் நான் பயங்கரமா ஃபேஸ் பண்ணிருக்கேன். சீரியஸா மேபி என் இடத்துல எந்த பையன் இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணிருப்பானு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு ஒரு 10 years நானாவே இல்லை. என் லைஃப்ல ரொம்ப 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 ஃபினான்ஷியலாவும் சரி, ரிலேஷன்ஷிப்லயும் சரி, ஃபேமிலிலையும் சரி, என்னோட மென்டல் ஹெல்த்தும் சரி, என்னோட பாடி எல்லாத்துலயுமே பயங்கரமான நான் ஹர்டில்ஸை ஃபேஸ் பண்ணிருக்கேன். பட் அது எல்லாத்துக்குமே நான் ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றேன். பிகாஸ் அந்த விஷயம் தான் இன்னைக்கு என்ன இப்படிப்பட்ட ஒரு பர்சனா இருக்க வைக்கும். சீரியஸா சொல்றேன். மேபி நீங்க என்ன பர்சனா பார்த்து பேசுறீங்க, மேபி என்னோட வீடியோ பாக்குற நிறைய பேர் என்ன டைரக்டா பாக்குறாங்க, பேசுறாங்க அப்படிங்கும்போது கூட they will feel something from me. 1-2 பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி உங்ககிட்ட பேசும்போதே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருக்கு பிரதர். இது எல்லாத்துக்குமே ஆக்சுவலி நான் ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றேன். பிகாஸ் அந்த ப்ராப்ளம்ஸ் என் லைஃப்ல நடக்கல, இல்லை நான் அவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நான் கண்டிப்பா ஃபேஸ் பண்ணல அப்படின்னா, சீரியஸா நான் இப்போ இவ்வளோ ஒரு
டிசிப்ளின்டான ஒரு ஒர்த்தியான பர்சனாக இருப்பான்னு எனக்கே தெரியல. கண்டிப்பா என்ன நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. எனக்கு ஒரு சில பொண்ணுங்கலாம் அவங்களே வந்து என் கூட இன்டிமேட்டா இருந்திருக்காங்க. பட் அவங்களே நான் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நீ நான் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன், நீ எல்லாம் என்கிட்ட பேசாத இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஓகே ஃபைன், நான் அதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணது கிடையாது ஆக்சுவலி. பிகாஸ் இந்த ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த், இந்த ஒரு மென்டலி நான் ஃபிட் ஆனதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, நான் பண்ணிட்டு இருக்க ஹேபிட்ஸ் அட் த சேம் டைம் என்ன நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டது. என்னோட சோஷியலைசிங் ஸ்கில், டேட்டிங் லைஃபை நான் வந்து சேஞ்ச் பண்ணது டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிக்கிறது தான் ஆக்சுவலி. மேபி நீங்க என்னோட மென்டாலிட்டியில இருக்கீங்க அப்படின்னா என்னோட கோர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட் 6 kgs கோட் அப்படின்னு சொல்லிட்டு பூட் ஆப் அப்படிங்கிற என்னோட மெத்தடை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 109. அண்ட் ஸோ ஷெடியூலிங் லிங்க் கீழே இருக்க 30 minutes ஃப்ரீ வீடியோ கால் செஷன். தென் 7 days நீங்க என் கூட ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லைனா ரீஃபண்ட் ஆகிடும் உங்களோட அமௌண்ட். அந்த 7 daysக்கு நான் எந்த ஒரு சார்ஜும் பிடிக்க போறது கிடையாது. பட் யூ ஜஸ்ட் நீட் டு பே பிஃபோர் தட். ஃபைனலி என்னோட கேஜஸ் வாட்ஸ்அப் பிரதர்ஹுட் இருக்கு. 99 rupees மந்த்லி பே பண்ற மாதிரி இருக்கும். இஃப் யூ நீட் டு ஜாயின் யூ கேன் ஜாயின் தட். ஓகே, ஸோ இது எல்லாமே நீங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். ஐ வில் see you in this video. Thank you for watching my video.